ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் நாம சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமேன், அல்லேலூயா. நம்ம கம்யூனியன் எடுத்தோம், கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன செய்யணும்? நாம அனுசரிச்சோம். ஆமேன், அல்லேலூயா. அது நமக்கு நம்முடைய வாழ்வில் பலனையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பெருக்கத்தையும் உண்டாக்குறதாக இருக்கிறது. அநேக சபைகளில் கர்த்தருடைய பந்தியை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இதை அனுஷ்டிக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு அடக்க ஆராதனையை போல அப்படியே இது பண்றாங்க. அது அல்ல. அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இருக்கிறது. எதை நினைவு கூற வேண்டும் என்றால் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். அந்த மரணத்தின் மூலமாக நான் வெல்ல முடியாத இருந்த பாவத்தை, சாபத்தை, பிசாசை எனக்காக என் பேர்ல என் பட்சமாய் நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தனால நமக்கு நன்றி. ஆகவே இந்த பூமியில நான் உள்ளளவும் நான் வெற்றியோடு மாத்திரமே வாழ்வேன் என்று அறிக்கை செய்யும். ஆமென். அடுத்தது அவருடைய மாமிசத்தை நாம புசிச்சோம். அப்போ அவருடைய மாமிசத்தை புசித்த நாம் அதுல என்ன செய்யறோம்னா நினைவு கூறும்படி என்று சொல்லப்படும். என்ன நினைவு கூறுனா, இந்த பூமியில பாவத்தின் மூலமாக சாபம் இந்த மனுக்குலத்துல நோயையும் வியாதியையும் மரணத்தையும் பிறப்பிக்குது. அப்போ நோய் வியாதியை பிறப்பிக்கின்ற அந்த பிறப்பித்தலிலிருந்து நான் விடுபடுவதற்காக அவர் என் பாடுகளை, என் நோய்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்பதற்கு ஒப்பமையாக தன் சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆமென். அப்ப பாடுகளுக்கு உட்படுத்தின அவர் நாம் பாடுபடுவதற்காக அல்ல, அந்த அவர் ஏற்படுத்தின அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நாம் விடுதலையோடு இருக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம்தான் அப்படின்னா நீ நோயில அப்படியே கடை அப்படின்னு சொல்லிட்டார்னா அவர் பாடுபடணும் அவசியமே கிடையாது. அவர் அடிக்கப்படணும், சதை கிழிக்கப்படணும், தழும்புகள் உண்டாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நிலையில் அவர் தழும்புகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார். சதை பிற்கப்பட்டது என்றால் வியாதியின் நிமித்தமாக, நோயின் நிமித்தமாக என்னுடைய சரீரம் பிற்கப்படக்கூடாது, என்னுடைய சரீரம் கிழிக்கப்படக்கூடாது. அந்த தழும்புகளால் நான் சுகமான ஆகையினாலதான் இயேசு பிறப்பதற்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன ஆகமத்தில் ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டில் 2:24 அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் ஆனோம் என்று இருக்கு. ஆமென். அப்படின்னா இந்த பூமியில சுகம், ஆரோக்கியம், பலன் இந்த அப்பம் பிற்குதல் அல்ல, அவர் சரீரத்தை நாம் புசிப்பது நிமித்தமாகவே நமக்கு இதெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு நாலேஜ் நமக்கு வேண்டும், என்ற அறிவு வேண்டும், என்ற புரிதல் வேண்டும், என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு. அப்பதான் நாம நோயில்லாத வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். வாழ்வதற்காக தான் தேவன் அதை செய்தார். அவர் பாடுபட்டார், காயமிட்டார். அப்படின்னா நான் காயம் விடக்கூடாது, நான் நோயோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அதை செய்தார். ஆமென். அப்போ இதை நாம வாழ்நாள் முழுவதும் இந்த கம்யூனியன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நாம கம்யூனியன் கர்த்தருடைய பந்தியை நாம அனுஷ்டிக்கிறோம். இதை உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க குடும்பங்களுக்குள்ள இந்த சுக வாழ்வையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தொடர்ந்து பேசுங்க. நான் சபையில நான் எடுத்திருக்கிறேன். உங்க ஃபேமிலி பிரேயர்ல, குடும்ப ஜெபத்துல இயேசுனுடைய சரீரத்தை நான் சாப்பிட்டிருக்கேன், அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணியிருக்கேன். கர்த்தருடைய பந்தியை நான் அனுஷ்டிச்சபடினால நான் வெற்றியோடு மாத்திரம்தான் வாழ்வேன். எனக்கு நோய் இல்லை, எனக்குள்ளேயும் என் குடும்பத்துக்குள்ளேயும் என் பிள்ளைகளுக்குள்ள என் சந்ததிகளுக்குள்ள சரி டெய்லி உங்க குடும்பத்துக்குள்ள அதை அறிக்கை செய்யும். ஆமென். அறிக்கை செய்கிறது ஏதோ ஒரு சடங்காச்சாரமா இல்லை, அதை நம்புங்க, அதை அறிக்கை செய்யுங்க. விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம் அப்படின்னு இருக்கு. ஆமென். விசுவாசித்தோர் ஆகையால் பேசுகிறோம், விசுவாசிப்பதால் பேசுகிறோம், விசுவாசித்தால் பேசுகிறோம். அப்போ எதை நாம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா பேசுகிறோம் இல்ல, பேசுவது அல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கு விசுவாசித்தோம் ஆனா அறிக்கை செய்கிறோம் என்கிற ரீதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப
அப்ப தேவனாய கர்த்தர் இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமாக நான் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளளவும் நான் பலத்தோடு மாத்திரமே வாழுவேன், சுகத்தோடு மாத்திரமே வாழ்வேன். என்னுடைய சரீரத்துல இந்த பூமியில வாழ்நாள் முழுவதும் வாழ்கின்ற ஒவ்வொரு இமைப்பொழுதும் நான் வெற்றியோடு மாத்திரமே வாழ்வேன், எனக்கு தோல்வி இல்லை என்பதை நீங்க நினைப்பிலே இருங்க, அந்த எண்ணத்திலே இருங்க, அப்படிப்பட்ட யோசனையிலே இருங்க, அப்படிப்பட்ட விதத்திலே உங்களை என்ன செய்து கொள்ளுங்க, வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் அதுக்குள்ள வழி நடக்க அனுபவிக்க உங்க கரம் பிடிச்சு அழைத்து போக தேவனாக ரொம்ப ஆசையா உங்களுக்குள்ள இருக்கிறார். தலையில சொல்லுங்க ஆமே. இதுதான் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்காக செய்திருக்கிறதான மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியமாகும். ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது. அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒற்றை வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றன. அந்த அதனுடைய அடிப்படையில் அந்த உயிரினம் பெற்றிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகள்ல இவைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொன்னேன் உயிரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் என்று சொல்லி. அப்ப அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் உயரமான உன்னதமான மேலான ஒரு உயிரினம் இருக்கு. அது யாருன்னா நாம தான். அப்போ நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. 2 விதமான விசுவாசம். ஒன்று தேவனை பற்றி அறிகின்ற அறிவின் விசுவாசம், இன்னொன்று தன்னை தான் நம்பி அதனால் வாழ்ந்து வாழ்க்கை நடத்துவதற்கான விசுவாசம். அப்ப இந்த 2 விசுவாசத்துல மிகவும் கோர் அல்லது கருப்பொருளாய் அல்லது முக்கியமாய் இருப்பது என்னவென்றால் தேவனை நம்புகிற நம்பிக்கை அல்லது தேவனை நம்புகிற விசுவாசம் என்று நிலையில இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. குகைகள்ல காட்டுல இருக்கிற மலைவாழ் ஜனங்கள் எல்லாருமே அவங்க விசுவாசிக்கிறாங்க, கடவுள் ஒருவர் இருக்கிறார், பேர் தெரியாது, முகம் பார்த்ததில்லை, அவர் வந்தாரா இருந்தாரா சென்றாரா எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக அவங்க வணங்குறாங்க. அடுத்தது இருதயம் குருடா இருக்கு, ஆகவே தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபட்ட அல்லது வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது பெயரளவுல, அடுத்தது சிலை வழிபாடு உள்ள சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி மக்கள், ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள், அவங்க சிலை வழிபாடு செய்கிற ஜனங்களா இருக்கிறாங்க. அடுத்தது பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்காங்க. பேர் பீட்டர், ஆண்ட்ரூ, ஜேம்ஸ், இன்னும் வேற யாரு, டேவிட்டு, சைமன், இப்படிலாம் இருக்கு பேர். பேர் வச்சதுனால அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, பேரளவுல கிறிஸ்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நல்லா தெரியும். ஆனா பிதாவுடைய அன்பையும் குமாரனுடைய இரத்தம் கழுவுதலையும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ரட்சிப்பின் வழிநடத்துகிற அந்த பாதைக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்காமல் அனுபவத்தை பெறாமல் இருக்கக்கூடிய ஜனங்கள். ஆகவே இவங்க பேரளவில் இருக்கிறாங்க. ஆனா உலகத்தான் என்ன பாவம்லாம் செய்வோன்னா அதை போல இவன் பாவம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. பாவங்களா உலகத்துல பாவம் செய்கிற ஜனங்களை போல இவங்களும் பாவம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது யூதர்கள், அதுக்கு அடுத்தது இயேசுடைய இரத்தத்தினால நம்முடைய சபையில இருக்கிற ஜனங்கள் ஆவிக்குரிய நிலையில உலகம் எங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப்ல வலைதளங்கள்ல பார்த்து கொண்டு இருக்கிற என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய சபையில இருக்கிற அனைத்து ஆவிக்குரிய சபையில இருக்கிற ஜனங்கள் உன்னதமான உயரமான ஒப்பற்ற மேலான யாரும் ஒப்பிட முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். ஆமே அல்லேலூயா. நாம யூதருடைய நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அவங்களுக்குள்ளதான் கடவுள் நம்பிக்கை இருக்கு என்று சொல்லலாம் என்றால் சொல்லலாம். எப்படி என்றால் கண்கட்ட நிலையில அவங்களுடைய விசுவாசம் இருக்கு. மேசியா வருவார், வந்து எங்களை மீட்டெடுக்கொள்வார், எங்களை பாதுகாப்பார், எங்களை வழிநடத்துவார். வந்தாரு, மீட்டுக் கொள்வதற்காக வந்தாரு, மீட்கப்படுவதற்காக வந்த மீட்டுக் கொள்வதற்காக வந்த கடவுளை என்ன செய்யிட்டீங்க, அடித்து சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டீங்க. நான் கூட சொல்லலை, சேவான், நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், அந்த சேவானுடைய நடவடிக்கைகள்லாம் நமக்கு தெரியும். கர்த்தரை என்ன செய்றீங்க, சிலுவையில் அறைந்தீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ தேவனை அவங்க அறிந்து கொள்ள, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில இயேசு பூமியில வாழ்ந்த போது அவரை பற்றி
வேதாகமங்கள்ல, ஆகமங்கள்ல, கட்டளைகள்ல, பிரமாணங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ இவர்தான் என்று ஒரு சிலர் தெரிந்து கொண்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அதுல ஒருவன் பரிசேயன். அந்த பரிசேயனுக்கு பேர் என்னது? நிக்கதேமு. அவன் இயேசுவை பார்க்க வர்றான். வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். நான் முதிர் வயதா இருக்கேன், எப்படி பிறப்பேன் அப்படின்னு கேட்கிறான். நீ போதகனா இருக்கியே, நீ போதிக்கிறையே, மோசேயுடைய ஆகமம் உனக்கு தெரியாதா? மோசேயுடைய ஆகமத்துல என்னை பற்றி எழுதியிருக்கே. மோசேயுடைய ஆகமத்துல வெண்கல சர்ப்பத்தை வனாந்தரத்தில் அவன் உயர்த்தின பொழுது அந்த உயர்த்தினப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை எல்லாம் நோக்கி பார்த்தாங்க. ஏன் நோக்கி பார்த்தாங்க? எதற்காக நோக்கி பார்த்தாங்கன்னா, விஷப்பாம்பு அவங்களை கடிச்சிருச்சு, எனக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஆகையினால கொல்லிவாய் சர்ப்பங்கள் எல்லாம் இந்த வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவங்களாம் தீண்டி இருக்கு, அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே செத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கணும். பார்த்தாங்கன்னா பிழைப்பாங்க. பாவம் என்கிற பாம்பு உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் மூதாதையரையும் உன்னுடைய மூதாதையரையும் தீண்டி இருக்கு. இன்னும் சொல்ல போனா உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் தீண்டி இருக்கு. ஆகவே அவர்கள் என்னை நோக்கி பார்க்கணும். எப்படி? சட்ட திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நான் செய்துட்டேன். பலிகள்லாம் செய்துட்டேன். எதுவும் என்னை மீட்பதாக இல்லை, மீட்கவும் முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கு. ஆகவே உடைய இரத்தத்தினால என்னை கழுவி ஆண்டவரே என்னை ரெச்சிங்கன்னு சொல்லி அப்படி பாருங்க என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை நிக்கதேமுக்கு பேசினார். நிக்கதேமுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லா ஜனங்களுக்காக அவர் பேசினார். என்னவென்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி, அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை நம்ம வார்த்தை பை வார்த்தையாக, அந்த வசனம் முழுவதும் வார்த்தை பை வார்த்தையாக நம்ம தியானித்தோம். அன்பு கூர்ந்தார். எப்ப அன்பு கூர்ந்தார்? கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கொண்டாரா? அல்லது இந்த பூமியில இருக்கும் பொழுது, வாழ்ந்த பொழுதுதான், அந்த வாழ்ந்த பொழுது இந்த மக்கள் மத்தியில தான் அவர் அன்பு கூர்ந்தாரா? இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்ன அன்பு கூர்ந்தார்? உங்கள் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலையில இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட அனைத்து ஜனங்களையும் தேவனாய கர்த்தர் அன்றே அன்பு கூர்ந்து விட்டார். ஆமென். ஆகையினாலதான், அந்த அன்பினாலதான் நாம ரட்சிக்கப்பட்ட நிலையில இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களாக, தேவனுடைய சகல காரியத்தையும் உடையவர்களாக நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில தான் நாம இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு எப்படி பயணித்தது என்றால், ஆதாம் ஏவாளுக்குள்ள பயணித்தது, காயின் ஆபேலுக்குள்ள பயணித்தது, ஆதாமும் நோவாவுக்குள்ள பயணித்தது, நோவாவுடைய பிள்ளைகளுக்குள்ள பயணித்தது, நோவாவுடைய பிள்ளைகளாகிய சேம் காம் யாப்பேத்து அவங்களுக்குள்ள பயணித்தது. சேமுடைய வம்சத்தில் இருந்தான் ஆபிரகாம் வந்தா, ஆபிரகாமுக்குள்ள அவன் குடும்பத்துக்குள்ளேயும், ஈசாக்கு அவனுடைய குடும்பத்துக்குள்ளேயும், யாக்கோபு அவன் குடும்பத்துக்குள்ளேயும் இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினார் ஆதாமுக்கு. என்னவென்றால், உனக்கும் ஸ்ரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுக்கு பகை உண்டாக்குவேன். இந்த வார்த்தையானது மேசியாவை பற்றி பேசப்படுகிறது. முதல் வாக்குத்தத்தம் மேசியாவை குறித்து பேசப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்ரீக்கும் உன்னுத்துக்கும் அவளுக்கு. அப்போ பேசப்பட்ட அந்த வார்த்தையானது அது நடந்தேறப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து பிறக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து பிறக்கப்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு மார்க்கத்துல பிறந்தால் அந்த மார்க்கத்தினுடைய கடவுள்கள் பிறந்தார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக அது ஆகிவிடும், அது தவறாக ஆகிவிடும் என்ற நிலையில தனக்கென்று ஒரு ஜனத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஜனத்துக்குள்ள தேவனாய் கர்த்தர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து, அந்த தீர்மானத்தின்படியே தீர்க்கதரிசிகள், இன்னும் ராஜாக்கள், இன்னும் மற்ற ஊழியக்காரர்கள்லாம் அவர்கள் பிறப்பதற்காக, தேவன் பிறப்பதற்காக எல்லா காரியத்தையும் வழி வழியாய் சந்ததியா ஆகமங்கள் மூலமாக, பண்டிகைகள் மூலமாக, பலிகளின் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய இந்த இரத்த இந்த பலியை அவர் நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அங்கே நடப்பித்தார், அங்கே பயணித்தார். அந்த ஆகமங்களுக்குள்ள, தீர்க்க தரிசனங்களுக்குள்ள, தீர்க்க தரிசிகளுக்குள்ள. இப்ப எங்க இருக்கிறாங்க? இயேசு பிறக்கணும். முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு ஆதாமுக்கு ஏவாளுக்கும். இப்ப பிறக்கணும்னா இங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்து அப்ப தேவன் பிறந்தா பிறந்துக்க முடியாது. ஆகவே அந்த ஜனத்தை மீட்கணும். இப்போ
ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மனுஷனை பற்றி நாம் தியானித்திருக்கிறோம். நான் உள்ள போக விரும்பல. அந்த மனுஷன் பேர் மோசே. இப்போ எங்க இருக்கிறான் அப்படின்னா மீதியான் தேசத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறான்? மீதியான் தேசத்துல இருக்கிறான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஒரு சாயந்தரம் ஆகுது. சாயந்தரம் ஆனோன்னு திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரியுது. ஒரு முச்செடி நெருப்பு பிடிச்சி எரி. அவன் ஜெனரலா இருந்தான், ஆர்மியில ஜெனரலா இருந்தான். யாரு? மோசே. ஆகையினால எரியிறது என்பது ஒரு பிரத்யேகமான விஷயம் இல்லை, ஒரு பரிச்சயமான விஷயம். ஆனா நிலைகள் இருக்கு, ஒவ்வொரு காலங்கள் இருக்கு, ஒரு சமயங்கள் இருக்கு. அப்போ முச்செடி எரியுது. இவனுக்கு நல்லா தெரியும், எரியுதுன்னா நல்லா தெரியும். வீட்டில் அடுப்பு எரியுது, இவன் சண்டைக்கு போன இடத்துல சமைக்கணும், அங்கே நெருப்பு எரிஞ்சுது. அல்லது இந்த எதிரிகள் ஏற்கனவே அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வெப்பத்தினுடைய அந்த நிலையை பார்த்து இப்போதான் போயிருக்காங்க, இல்லை 2 மணி நேரம் ஆச்சு, இல்லை மத்தியானம் இவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க, அல்லது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு. அப்படி தொட்டு பார்ப்பாங்க, அனல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஏதோ ஒரு சாயந்தரம் வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு முன்பாக இங்கேருந்து போயிருக்காங்கன்னு கணக்கிட முடியும். ஆனால் பார்க்குறான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜென்ரலாக ஒரு நெருப்பு எரியுதுன்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே இலைகள்லாம் அப்படியே சுருளும், அப்படியே கருகும், அப்படியே ஒவ்வொன்றா கருகும். சிறு கிளைகள், இன்னும் ஒரு பெருங்கிளைகள், இன்னொரு பெருங்கிளைகள், அப்புறம் பெருங்கிளைகள், அப்புறம் தண்டு, மொத்தமாக தீ பிடிச்சி எரியும்போது மொத்தமாக கருகி பொத்துன்னு சாஞ்சு பார்த்துட்டே இருக்கிறான். இலை கருகின மாதிரி இல்லை, அப்படியே காற்றடிக்கிற மாதிரி அழகாக அப்படியே அந்த இலைகள் அப்படியே காற்றுல அப்படியே என்ன ஆகுது, சுருங்காமல் குறுங்காமல் எதுவும் வாடாமல் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. நெருப்பு பாட்டு எரிஞ்சுக்கிட்டு என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி என்ன செய்கிறான்னா கிட்ட போய் பார்க்குறான். அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, நான் விளக்க விரும்பல. சரி, நேரம் நம்ம செய்திக்கு வந்துடும். அப்போ தேவனாய் கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறான், மோசே மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த, அதை கலட்டு. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அடுத்தது அவன் சொல்கிறான், நீ வா. தேவனாய் கர்த்தர் கேட்குறாரு, நீ வா, உன்னை எகிப்து தேசத்தில் இருக்கிற உன் ஜனத்தை, என் ஜனத்தை அழைத்து கொண்டு வரணும், வா போகலாம். ஐயோ, எகிப்துனா என்னன்னு தெரியும், அதில் இவன் ஜெனரலாக இருந்திருக்கான், எவ்வளோ கொடூரமான காரியங்கள்லாம் அதில் இருக்குது அப்படின்னு தெரியும். நானாக முடியாது, வரமாட்டேன் அப்படின்றான். பல காரணங்கள் சொல்கிறான். நம்மளாம் தியானித்தோம் இல்லையா. நான் மந்த வாய்க்கிறேன், டே உரா மந்த வாய்க்கிற, உன் சகோதரனுக்கு அவனை கூட்டுக்கு ஆரன் இருக்கான், உன் வாயா இருப்பான், வா போகலாம், வா. நீ என்ன பேசணுங்கிறது அவன் வாயில் நான் போடுறேன், நீ அதை பேசு, வா போகலாம். சரிலாம் வர, ஓகே நான் வர்றேன். நான் போனாக்கா உங்களை யார் உங்கள் பேரை கேட்டாக்கா நான் என்ன சொல்கிறது? கடவுள் கூப்பிட்டாருன்னா எந்த கடவுள்? மீதியான் தேசத்துலேருந்து வந்திருக்க, என்ன கடவுள்? மீதியான் தேசத்தில் இருக்க கடவுளா? எத்ரோவனுடைய கடவுளா? அல்லது உன் மாமனாகிய உன் மனைவியுடைய அப்பனாகிய எத்ரோ ஒரு ஆசாரியன் இந்த அந்த மீதியான் தேசத்தில் அந்த கடவுள் கூப்பிடுச்சா போடா அப்படின்றாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று சொல்லு என்று சொல்லாம சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ எம் தட் ஐ எம். இருக்கிறவர் என்று சொல்லி இந்த வார்த்தையினால அவன் அழைக்கிறான். ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுல பல நிலைகள்ல பல பரிமாணங்கள்ல தேவனாய் கர்த்தர் தன் பண்பை, தன் கிரியையை, தன்னுடைய வல்லமையை அதற்குள்ள என்ன செய்கிறார்? பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு வைரத்தினுடைய பட்டை தீட்டப்பட்ட நிலையில எப்படி பிரதிபலிக்குமோ, எப்படி மிளிருமோ, எப்படி அது பிளாஷ் அடிக்குமோ, அதுபோல தேவனாகி கர்த்தர் ஐ எம் தட் ஐ எம் என்கிற காரியங்களுக்குள்ள அநேக காரியங்களை அதனுடைய கேரக்டரை வைத்திருக்கிறார். கடந்த வாரத்துல நம்ம இதை குறித்து என்ன செய்தோம்? தியானித்தோம் இல்லையா. கடந்த இந்த செய்தியை பார்த்தோம் இல்லையா. எதை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கடந்த வாரத்தில், அதாவது கடந்த செய்தியில தேவனாய் கர்த்தர் ஐ எம் தட் ஐ எம் என்கிற நிலையில எதை குறித்து நாம் தியானித்தோம்? ஏதாவது க்ளூ ஏதாவது இருக்குமா? எதை குறித்து தியானித்தோம் என்பது 500 ரூபா உங்களுக்கு. எதை குறித்து தியானித்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஐ எம் தட் ஐ எம் என்கிற அந்த பரிமாணத்துக்குள்ள, பரிணாமம் அல்ல பரிமாணத்துக்குள்ள, அந்த டைமென்ஷன்ஸ்குள்ள எதை குறித்து தேவனுடைய அந்த காரியங்களை, எதை குறித்து நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர்ல எந்த பரிணாமத்துக்குள்ள தேவன், எந்த டைமென்ஷனுக்குள்ள தேவன் அந்த வார்த்தையை குறித்து பேசினார் என்பதை குறித்து நாம பார்த்தோம். சொல்லுங்க, கடந்த காலத்துல சொல்லவா? ஆமா அப்படிங்க,
நான் சொல்கிறேன் என்னன்னா, நான் எல்லையற்றவன், ஐ ஆம் லிமிட்லெஸ் காட் என்ற அந்த நிலையில தான் இருக்கிறோம். அதுக்குள்ளதான் நான் கிருபையில நான் எல்லையற்றவன், இரக்கத்துல நாம் எல்லையற்றவன் என்று சொல்லக்கூடிய நிலையில தேவன் ஆயக்கத்தர் இருக்கிறார். கரங்களை தள்ள சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு இந்த இரக்கத்தினுடைய தேவன் அந்த எல்லையற்றவராக இருக்கிறார் என்பதுக்குள்ள என்ன செய்ய போறோம், ஆழமா பார்க்க போறோம். சரி, இந்த இரக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்துக்குள்ள தேவன்கிட்ட மாத்திரம்தான் இரக்கம் இருக்கிறது. நம்முடைய தேவன் தான் இரக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் தான் இரக்கத்தின் காரணர் என்று சொல்லி என்ன செய்யணும் பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த நாள்ல இந்த எதை குறித்து நாம பார்க்க போறோம், இந்த இரக்கத்தை குறித்து இன்னும் அதிகமான விஷயங்களுக்குள்ள நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது இந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இரக்கம் என்று சொல்லக்கூடிய காரியம் தேவனால் மாத்திரமே, தேவனுக்காக மாத்திரமே, தேவனுக்கு அடுத்த காரியத்திற்கு மாத்திரமே பேச முடியும், சொல்ல முடியும். மனுஷன் இரக்கமா இருக்கிறான் என்றால் இரக்கமா இருக்கிறான் உண்மைதான். ஆனா அந்த இரக்கமானது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. நம்முடைய தேவனுடைய இரக்கம் தான் எல்லையற்றதாக இருக்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம். ஒரு மனிதனுக்கு இரக்கம் இருக்கு, எது வரைக்கும்? தன் நலம் பாதிக்காத அளவிற்கு இருக்கும் பொழுது இரக்கம் இருக்கு. தன் குடும்ப நலம், தன் பிள்ளைகள் நலம், அதற்குள்ளதான் அந்த இரக்கமானது இருக்கு. அதை தாண்டி போயிடுச்சுன்னா, டேய் நீ யாரு நான் யாரு, முதல்ல கிளம்பு, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. உதாரணத்துக்கு நம்ம திருச்சி போனோம், ஒரு வாரம் இந்த 4 நாள் இருந்தோமா, சரிங்க நான் இந்த மாசம் முழுவதும் இருக்கிறேன், வெளியில டெய்லி நம்ம போய் சுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும், பெட்ரோலுக்கு நீங்க தான் கொடுக்கணும், எல்லா விஷயத்துக்கும் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா மூஞ்செல்லாம் சுன்னு போயிடும். மூஞ்செல்லாம் அவங்க என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் போராட்டம் இதெல்லாம் அதுவே பரவாயில்ல, நீங்க முதல் இடத்த காலி பண்ணுங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. இது உண்மை, இது உண்மை. விருந்தும் மருந்தும் எத்தனை நாள்? 3 நாள் தான். நம்ம எக்ஸ்ட்ரா 1 நாள் இருந்துட்டு வந்திருக்கோம். அப்போ என்னன்னா, இந்த இரக்கம் என்று அதாவது இந்த தயவு இரக்கம் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க அதை குறித்து அந்த இரக்கமும் தயவும் பயணிக்கும். அவங்க எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப இதுவா இருக்கிறாங்கன்னா, ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னா முதல் நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் சரி, அப்புறம் அப்படிமா, 3வது நாள் ஏதாவது வேலை முக்கியமா வந்தீங்களா, என்ன விஷயம் தெரியலையே அப்படிம்பாங்க. சரி, பிள்ளைங்களாம் படிக்கிறாங்களே, உங்களுக்கு அங்கே எதுவும் இங்கே எதுவும் வேலை இருக்கா, என்ன வேலைக்காக வந்திருக்கு, எது சொல்லுங்க, ஹெல்ப் வேணும்னா அப்படிம்பாங்க. 3வது நாள் சரி எப்போ உத்தேசம் போறீங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய வேலைலாம் இருக்குது அப்படின்றவாங்க. இல்லாட்டினா என்ன செய்வாங்க, பிரபாகர் இவங்க மாதிரி நீங்கள் ஏன் வந்தீங்க, எப்போ போகிறீங்க என்று என்ன செய்யும், வாயிலே கேட்டுருவாங்க. அது வேற நிலை. ஜென்ரலாக நல்லா இருக்கிறவங்களே, இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன பிரச்சனையானா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி விரட்டியே விட்டுருவாங்க. இதுதான் மனிதனுடைய எல்லை. ஏன்னா எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால நான் வந்திருக்கேன், ஆகவே அதற்காக நீங்கள் இருங்க. வாய் சொல்லும் நீங்கள் 10 நாள், நான் 1 மாதம் கூட இருந்துட்டு போங்க, ஆனால் அது சாத்தியம் இல்லை. என்ன கிடையாது, சாத்தியம் இல்லாதவைகள். அப்போ பாதிக்கப்படாத நிலையில இருக்கிறான் அப்படின்னா, ஒரு விருந்தாளி அல்லது நெருங்கிய, ஏன் சொல்ல போனா சொந்த தங்கை, சொந்த அண்ணன், சொந்த தம்பி வந்தாலுமே வர்றதே வந்து இருக்கிறதே இடைஞ்சலா தெரியும். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. கரெக்டா? ஆமாவா இல்லையா? வாயை திறந்து பேசுங்க. ஆமா. பொருளாதாரத்தினாலையும் சரி, ஏதோ ஒரு நிலையில பொருளாதாரம் நிறைய இருக்குன்னு வச்சுங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேசி கெடுகிறது அல்லது எதுவும் இருக்கு அப்படின்னாக்கா அவங்களால சகித்து கொள்ள முடியாது, யாருனாலையும், மனுஷனாலையும். அப்போ இரக்கம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனா தேவன் அப்படி இல்லை, எல்லையற்ற இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். சரி, ஏன் இந்த எல்லையற்ற இரக்கம் உள்ளவராக தேவன் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது? ஏன் இத அப்படி அந்த பரிமாணத்துக்குள்ள அயர்ந்த டைம் இருக்கிறது என்றால், இரக்கம் என்பது மனிதனுக்குள்ள சொந்தங்களுக்குள்ளே அப்படி இருக்கு, சொந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே அப்படி இருக்குன்னா, அயலகத்தார்ட்ட எப்படி இருக்குன்னா, வீடுக்கு உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போற அளவுக்கு தான் இருக்கும் ஒழிய கை நினைக்கிற அளவுக்கு இருக்காது இரக்கம். சப்போஸ் சாப்பிடுங்க சொல்லி சாப்பிட்றாங்க, கொஞ்ச நேரம் படுத்துருக்குங்க, படுத்திருந்துட்டு மொத்தமா ஒரு 3 நாள் இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். 3 நாளா? இல்லைங்க, சும்மா ஏதோ வந்தீங்க, காஃபி குடிக்க சாப்பிடுன்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்லுவோமே, விருந்தோம்பல் தமிழருடைய
பண்பாடு ஆகையினால சொன்னேன். அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்புங்கன்றோம். என்னது கிளம்புங்க என்று சொல்லிவிடுவாங்க. இதுதான் உண்மை. அப்ப இரக்கம் என்பது மனிதர்களுக்குள்ள அது சாத்தியம் இல்லாததா இருக்கிறது. அப்போ விரோதித்து இருக்கிறவங்களுக்குள்ள இரக்கம் இருக்குமா என்றால் 100% இரக்கம் இருக்காது. நான் அதை உங்களுக்கு விளக்கம் பாருங்க. அப்ப இரக்கம் என்று சொல்லப்படுகிறது என்ற நிலை இருக்கிறது இல்லையா? மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலையில அவன் படைக்கப்பட்டிருக்கிறான்னா, தேவனுடைய சாயலாகவும் ரூபமாகவும் அவன் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப தேவனுடைய ரூபம் சாயல் என்ற காரியமானது அவர் அன்புள்ளவராக நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அன்பு நமக்குள்ள இருக்கு. அவர் ரூபம் சாயல் நமக்குள்ள இருக்கிறபடினால நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லையற்ற நிலையில என்று அந்த நிலையில அந்த இரக்கம் நமக்குள்ள தேவன் தான் வச்சார். ஆனா என் நிலை, என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று வரும்பொழுது அந்த இரக்கமானது அடிபட்டுருச்சு. இப்போ எதிரிகள் என்று வருது. அந்த நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்பவே அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த நாட்கள்ல எப்படின்னா ஒரு ஜனத்தை அழித்து இன்னொரு ஜனம் வாழ வேண்டிய நிலையில அந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டு, அப்படிப்பட்ட நிலையில அந்த சமுதாயம் இந்த பூமியில பயணித்து கொண்டிருந்தது என்பதை ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரனா அந்த நாட்கள்ல இருந்தான். பணம் படைத்தவர் தான் வாழ்வதற்கான பூமியாய் இது இருந்தது. ஏழைகள், விதவைகள், இன்னும் ரொம்ப எளிமையானவர்கள், ஏழ்மையானவர்கள் ஒடுக்கப்பட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள், அவர்கள் கொலை செய்யப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார்கள் இரக்கமில்லாத நிலையில. இது சமுதாயத்துக்குள்ள மக்கள் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள. ஆனா ஒரு வர்க்கம் இருந்தது. அந்த வர்க்கம் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற நிலையில இருந்தாங்க. யார் மேலனா, அவர்களை போல இருக்கக்கூடிய இன்னொரு நபர்கள் மேலையும், தன் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் மேலையும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள இரக்கம் இல்லை. அவர்களுக்குள்ள இரக்கம் இல்லை. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்களேன். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். என்ன கவனிங்க போதும், என்ன கவனி. அந்த நாட்களிலே மிகவும் சாதுவானவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். அப்படியா? இல்ல. அந்நாட்களிலே புனிதர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். அப்படியா? இல்ல. அந்நாட்களிலே ரொம்ப அமைதியானவர்கள் இந்த பூமியில இருந்தார்கள். அப்படியா? இல்ல. அந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். அப்படியா? இல்ல. ஒரு மகா பெரிய ஒரு பலன, தீய சக்திய, அதாவது பிசாசுடைய இந்த கேரக்டரை முழுவதுமாக சுமந்த ஒரு கூட்ட ஜனம் இருந்தது. அவர்களுக்கு பேர் யாருன்னா மான்ஸ்டர்ஸ், அரக்கர்கள். யாரு? அந்த நாட்களிலே ராட்சதர் பூமியில இருந்தார்கள் என்றால் அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ஏன் அந்த ராட்சதர்கள் பூமியில இருந்தார்கள்? ராட்சதர் என்ற வார்த்தையை ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகமத்துல அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், பாவத்துடைய உச்சம் இருந்துருச்சு. ஒட்டுமொத்த அந்த உலகமும் அழிவுக்கு நேரா நின்றுகிட்டு இருக்கு. எவனுமே நல்லவன் கிடையாது. அந்த நல்லவன்னு நினைச்சா அந்த நல்லவங்கிறவனும் பொல்லாதவனா இருந்தான். அந்த பொல்லாதவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருந்தா அவன் பேர் தான் நோவா. அவன் பேர் தான் நோவா. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 6:9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நல்லா பாருங்க, நோவா அவனுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். போதும். அந்த நாள்ல இருந்த மனுஷனுக்குள்ள இவன் தான் நல்லவன், அதாவது நீதிமான். அதாவது ஒரு ஜெயில் இருக்கு. அந்த ஜெயில எல்லாரும் தவறு செய்து தண்டனை பெற்று தண்டனை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய கைதிகள். அந்த கைதி எல்லாமே தண்டனை கைதிகள் தான். அதுல இவன் நல்லவன். நல்லவன்னா நல்லவன் இல்ல, அவங்களுக்குள்ள இவன் நல்ல கொஞ்சம் பெட்டர்ப்பா என்கிற நிலையில தான் யார் இருந்தா? நோவா இருந்தா. இங்க சொல்லப்பட்டிருக்கு ராட்சதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு எபிரேய பாஷையில நெஃபிலிம் என்ற வார்த்தையை பேசுறாங்க. நெஃபிலிம்னா சரீர அளவுல அந்த நாட்களிலேயே கிட்டத்தட்ட நோவா முதற்கொண்டு ஆதா முதற்கொண்டு எப்படிப்பட்ட
உயரத்துல இருந்தாங்க அப்படின்னா ராட்சதர்கள். அவர்களே சரீரத்தினுடைய தோற்றம் ராட்சம். அப்போ இவர்கள் என்ன அப்படின்னா, இந்த ராட்சதர்கள் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறார்? இப்ப ராட்சதர்கள் இருக்கிறாங்களா? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். ராட்சதர் இருக்கிறாங்களா? வாய் திறந்து பேசுங்க. ராட்சதர் இருக்கிறாங்களா? வாய் திறந்து பேசுங்க. இருக்கிறாங்க. எப்படி என்றால், நம்மை போல பார்க்கிற மனிதர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும், அந்த காலத்தில் இருக்கிற ராட்சதர்கள் எப்படி இருந்தார்களோ அதற்கு ஒத்த, இன்னும் சொல்ல போனா அதற்கு மேலாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுமா, ஹிட்லர். இன்னும் ஹிட்லர் வந்து ரொம்ப ஷார்ட் மேன் அப்படிங்கிறாங்க. அவருடைய உயரம் அந்த நாட்டில் இருந்த மனிதர்களுக்குள்ள ரொம்ப ஷார்ட். ஜெர்மன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்குள்ள ஹிட்லர் வந்து ரொம்ப ஷார்ட் மேன். ஆனா அவனை கண்ட உடனே நடுநடுங்குவாங்க. அப்படியே இதுவா அப்படி ஒரு முறைச்சானா போதும். அவன் ராட்சதனா இல்ல, ஆனா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பயப்பட. ஏன்னா ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்வதில், கொன்று குவிப்பதில் அவனுக்கு நிகர் அவன் தான். அவனுக்கு நிகர் இன்னொருவன் இல்லை, அவனுக்கு நிகர் அவன் என்றால் எவ்வளவு பெரிய அரக்கனா இருக்க முடியும். சரீரத்தை வைத்து அரக்கர்கள் அல்ல, அவர்கள் தீங்கு விளைவிக்கின்ற அந்த விளைவின்படி, மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற அந்த தீங்கின்படி, மற்றவர்கள் அந்த தீங்கினால் அவதிப்படுகிற அந்த அவதிகளின் அவலத்தை பார்த்து ஒரு மனிதனை பெயரிட்டு அழைக்குன்னா, ஏன் இப்படி அவனை ஒரு அரக்கனை மாதிரி சித்திரவதை பண்ற, பாவம் விட்டுறியா அப்படின்பா. ஏன் சொல்றாங்கன்னா, அரக்கர்கள் எல்லாம் இரக்கமற்றவளா இருந்திருக்கிறாங்க. யாரு? அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா, அந்நாட்களிலே ராட்சதர் பூமியில இருந்தார்கள் என்றால் அவர்கள் சரீரத்தை பற்றி பேசவில்லை, அவர்களுடைய குணநலங்கள், அவருடைய கேரக்டரை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஈவு இரக்கம் என்பது துளி கூட அவருடைய கண்கள்ல, அவருடைய இருதயத்துல இல்லை. அவங்களுடைய கண்கள்ல என்ன கிடையாது? இரக்கம் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நெஃபிலிம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை குறித்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரீரத்துல அவங்க ஜெயின்ஸா இருந்தாங்க. ஏன்னா அப்ப இருக்கிற எல்லா ஜனங்களும் ஜெயின்ஸ் மாதிரி இருந்தாங்க, ஜெயின்ஸ் மாதிரி இருந்தாங்க. இப்ப நான் 5 அடி 5.8 அடி நான் இருக்கிறேன், என்னுடைய உயரம் அதுதான். என்னை விட ஒரு 3 அடி உயரமா இருந்தான் அப்படின்னா அவன் 8 அடி. எனக்கு அவன் எப்படி இருப்பான்? ஜெயின்ஸா இருப்பான். எனக்கு உயரமானப்பா எவ்வளவு உயரண்டா அப்படிங்கிற. அப்போ அந்த உயரம் பெரிது அல்ல. என்னை காட்டிலும் 4 அடி அல்லது 5 அடி உயரம் உள்ள ஒரு மனுஷன் இந்த 8 அடி உயரம் உள்ள மனிதனை காட்டிலும் கொடூர தன்மை உள்ள குணநலம் கொண்டவனாய் இருப்பான் என்றால், அந்த 8 அடி உயரம் உள்ள மனிதன் அல்ல, இந்த 4 அடி 5 அடி உள்ள இந்த மனுஷன் கொடூரனா இருக்கான், அரக்கனை போல. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இருதயத்துல கொஞ்சம் கூட இரக்கமற்ற நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பேர் யாருன்னா அரக்கர்கள். யாரு? இருதயத்துல கொஞ்சம் கூட துளி கூட இரக்கம் இல்லாமல் இருக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அவர்களை எப்படி அழைப்பார்கள் என்றால் அரக்கர்கள் என்று அழைப்பார்கள். அரக்கர்கள் என்று அழைப்பார்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் இங்க ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறாரு. அந்நாட்களில் ராட்சதர் இந்த பூமியில இருந்தார்கள் என்றால் அவர்கள் தேவனை பற்றிய அறிவு அவர்கள்ட்ட இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, அது மாத்திரமல்ல தேவனை அவர்கள் அண்டி வாழ வேண்டும் என்கிற நிலை அல்ல, என்னை படைத்தது என் தேவன் என்று சொல்லி அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அல்ல. யார வேணாலும் அவர்கள் தங்களுடைய இரக்கமல்லாத அந்த இருதயம் இருக்கிறபடினால யார வேணாலும் செதைச்சு அதுல இன்பம் காணுதலா இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க அடிக்கிறாங்க, ஐயோ ஏன் அவனை அப்படி அடிக்கிற, பரிதாபமா இருக்கு, விட்டுறியா பாவம், இப்படி போட்டு அடிக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா மனசுல, கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. யாரு கேட்குறா? அடிக்கிறவனை பார்த்து மற்ற ஜனங்கள் கேட்பாங்க. ஆனா இவங்களுக்குள்ள இறக்கம் இருக்கிறதுனால கேட்பாங்க. அடிக்கிறவனுக்குள்ள கூட இவங்க சொல்றது நிமித்தமாக, ஓ ஒருவேளை ஒரு ஓவர் அடிச்சிட்டோமோ, சரி விட்டுருவோம்,
போயிட்டு போகிறான். நீங்கள் சொல்கிறனால நான் விடுறேங்க. இவனுக்குள்ளே அந்த இறக்கம் இருக்கிறனால தான் ஏதோ மற்றவங்க சொல்கிறதுனால இவன் இன்ஸ்டிகேட் ஆகி ஏதோ விட்டுட்டு போகிற நிலையில் ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா இவனுக்குள்ளே ஏதோ ஒரு கொஞ்சம் நஞ்ச இருதயத்தில் இறக்கிறதுனால மற்ற சொல்கிற நிமித்தமாக போகிறான். ஆனால் அந்த நாட்டில் அப்படி இல்லை. அடிக்கிறத, மற்றவர்கள் துன்பப்படுகிறத ரசிப்பார்கள், இன்புறுவார்கள், கொண்டாடுவார்கள், களிப்பா நினைப்பாங்க, சிரித்து அகமகிழ்வாங்க. இவைகள் எல்லாம் அரக்கர்கள் தங்கள் குணநலம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்கன்னா இப்படிப்பட்ட நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பாங்க. இதுதான் அன்ற நாளில் உள்ள சமுதாயத்துடைய நிலைமை. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த இரக்கம் என்று சொல்லப்படுது, mercy என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கு. இது வேதாகமத்தில் 15 முறை தமிழ்ல இரக்கம் என்று வருகிறது. 15 முறை இரக்கம், mercy என்று வருகிறது. அடுத்தது ஃபேவர் என்ற நிலையிலையும் இந்த இரக்கத்தை என்ன செய்யறாங்க, பேசி இருக்கிறாங்க. அப்ப இரக்கம் என்ற சொல் வேதாகமத்தில், ஒட்டுமொத்த வேதாகமத்தில் 15 முறை வருகிறது. இந்த 15 முறை வருகிற அந்த நிகழ்வுல அங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால், உம்முடைய கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்குமானால். இந்த 2 டெர்மினாலஜி மாறி 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 ஒவ்வொரு புத்தகத்திலையும் அந்த நிகழ்வுக்கு ஏற்ப அல்லது அந்த ஜனத்தினுடைய அந்த கொடுமையான அந்த நிலைக்கு ஏற்ப தயவு அல்லது இரக்கம் என்ற நிலையில மாறி மாறி பேசப்பட்டதாக காணப்படுகிறது. சரி, ஏன் இது காணப்படுகிறது என்றால், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், அந்த நாட்களில் இருக்கக்கூடிய சமுதாயத்துடைய பின்னணி அல்லது சமுதாயம் எப்படி பிணைக்கப்பட்டு எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது என்றால் என்ன கவனிங்க, இரக்கமற்ற நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால்தான் இரக்கத்தை பற்றி அல்லது இரக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவர்கள் கேட்டு பெறத்தக்கதாக இருக்கிறார். உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால், உங்களுடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்குமானால் என்ற வார்த்தையை பேசுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் கண்களை பற்றி, கண்களில் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும், உங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும் என்று பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கண்ணு தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தினுடைய இண்டெக்ஸா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு மனிதனுடைய கண்கள்ல இருதயத்தினுடைய நினைவு அல்லது இருதயத்தினுடைய கேரக்டர் கண்கள்ல வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. இருதயத்தினுடைய கேரக்டர். ஒருத்தன் அப்படி இருக்கிறானா, ஏதோ இரக்கம் இருக்கிற மாதிரி இருக்கிறான், நடிக்கிறானா இன்னும் தெரியாது, ஆனா கண்களை இரக்கம் உள்ளவன் ரொம்ப இரக்கத்தோட பார்ப்பான். இருதயத்துல இரக்கம் இல்லைன்னா அப்படி பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா, ஒருவர் அடிபட்டு ஒருவர் வேதனைப்படுறத அந்த கண் என்ன செய்யணும், அவன் இருதயத்துல இரக்கம் இல்லாதனால ஒரு ஆச்சரியத்தோட அதிசயமா அதை ரசிக்க ஆரம்பிக்கும். அந்த கண் என்ன செய்யும், ரசிக்க ஆரம்பிக்கும். வா, நல்லா வாங்கட்டும், நல்லா இதுவா இருக்கு, சூப்பர். இரக்கம் இல்லாத கண்கள் ஒருவர் வேதனைப்படும் பொழுது, ஒருவர் துன்பப்படும் பொழுது, ஒருவர் கீழான நிலைக்கு போகும் பொழுது அந்த கண்கள்ல என்ன கிடையாது, தயவு இரக்கம் இல்லாத இருக்கிறபடினால அதை ரசிப்பாங்க. அதே மற்றொரு கண்கள்ல இருதயத்துக்குள்ள இரக்கம் தயவு இருக்குமானால் அந்த கண்கள்ல என்ன வெளிப்படும் என்றால், இந்த தயவு இரக்கம் வெளிப்படும். ஏன்னா இருதயத்துக்குள்ள தயவு இரக்கம் இருக்கிறபடினால கண்கள் அது வெளிப்படும், வாயின் வார்த்தையின் மூலமாகவும் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த இரக்கம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11 நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அடியாளின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியாளின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கும் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தார். ஏன் பிரார்த்திக்கிறான் அப்படின்னா, இந்த நெகேமியா காலத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் கொடூர இரக்கமற்ற அரக்க குணம் உள்ளவர்களா இருந்தாங்க. என்ன கவனிங்க,
இங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு வாசிக்கிறேனே, வாசிங்களேன். 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் எமோரியரும் கானியாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இங்க சொல்லப்பட்டிருக்கு. எத்தனைனா கிட்டத்தட்ட 10 வகையான ஜனங்கள் இருந்தாங்க. இந்த 10 வகையான ஜனங்கள் இங்க இருந்ததுல எமோரியர், கிர்காசியர், எபூசியர் என்பவர்கள்லாம் ராட்சதர்களுக்கு ராட்சதர்களா இருந்தாங்க. சும்மா சாதாரணமாவே போனாக்கா பிடிச்சி அணுவா சித்திரவதை செய்து கொலை செய்வாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப வேடிக்கை மாதிரி. சில சின்ன பிள்ளைங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓணானை பிடிச்சி அதை ஒரு சின்ன ஒரு நூலில் கட்டி அதை அடின்னு அடித்து ஓடு ஓடு அப்படின்னு செஞ்சு, அப்புறம் சில பூச்சிங்களை பறவைகளை பிடிச்சி அதை என்னென்னலாம் செஞ்சு, இவர்களுக்கு விளையாட்டு, அதுக்கு என்னது வலி உயிர். இது எப்படியோ அதுபோல சிறுபிள்ளைத்தனமா எமோரியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர்கள்லாம் ரொம்ப அரக்கர்களுக்கு அரக்கர்களா, அதாவது நோவா காலத்துல இருக்கிற அரக்கர்கள் வேற, ஜலப்பிரளயத்திற்கு அப்புறம் இந்த எகிப்தியர். அது மாத்திரமல்ல, எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றார். இந்த ஜாதிலாம் இருக்குது. இந்த ஜாதிலாம் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவனா, அந்த நாளில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் காலத்துல இருக்கக்கூடிய மனுஷர்களுக்குள்ள அரக்கர்கள் இருந்தாங்க. அந்த அரக்கர்களுக்கு அரக்கர்களா இருந்தாங்க. இந்த நாட்கள்ல வார் ஆஃப் பிரிசனர்ஸ் என்று இருக்கிறவங்க ஒரு கண்ட்ரியில போனாங்கன்னா, அந்த கண்ட்ரியில போய் வார் ஆஃப் பிரிசனர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நடுநடுங்கி போவாங்க. அந்த கண்ட்ரி எது தெரியுமா? அந்த கண்ட்ரி எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஜப்பான், செகண்ட் வந்து சவுத் கொரியா, மூணாவது இந்த ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மன், ரஷ்யா அப்படிங்கிறாங்க. கொடூரமா அவங்கள சிறையில வதைப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இது இந்த நாளையில். அந்த நாளையில எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், ரெப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் இவங்கெல்லாம் அரக்கர்களுக்கு அரக்கர்களா இருந்தாங்க அந்த நாட்கள். அப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா கானானியர் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா நடுநடுங்கி போவாங்க, அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பூச்சி மாதிரி பிடிச்சி அவங்கள ஒரு விளையாட்டுக்காக, பொழுதுபோக்குக்காக அவங்கள அடிச்சு துன்பப்படுத்தி, அந்த அடிச்சு துன்பப்படுத்தி அவங்கள கொலை செய்வது அவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்து நல்லா கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி சாகடிப்பாங்க. ரொம்ப அதுலலாம் அவங்க பாண்டித்தியம் பெற்றவங்க. யாரு? இந்த சொல்லப்படுகிற ஏத்தியர், எபீசியர், ரெப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர் இவங்கெல்லாம் அவ்வளவு அரக்க குணம் கொண்டவர்கள். ஆகையினால இந்த பாபிலோனுக்கு கடந்து சென்ற இந்த நெகேமியா இவங்க கண்ணுல கிருபை கிடைக்க எங்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கண்ணை பத்தி பேசும்பொழுது அவங்க இருதயம் இப்படிப்பட்ட நிலையில இருக்கு. ஆகவே என்ன செய்யுங்க, இவங்களுக்கு கண்கள்ல கிருபை கிடைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி 1:11 சொல்லப்பட்டு. எப்படிப்பட்ட கொடூர இரக்கம். இப்ப பார்த்து 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 கடவுளையும் நாம் அணுக முடியாது. ஆகவே நான் பாவத்தோடு இருக்கிறேன். இந்த பாவத்தோடு இருக்கிறபடினால கடவுளையும் அரக்கர் மாதிரி பார்த்த நிகழ்வுகள், பார்த்த காரியங்களா இருந்துச்சு இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளேயே. எப்படின்னா, இந்த சீனாய் மலையில வா மோசே, நான் அவனோடு பேசணும். ஒரு பய மிருகமாவது, மிருக ஜீவனாவது, பறவையாவது, எந்த உயிரும் இந்த மலையினுடைய எல்லையை தொடுகிற எவனும் மரிப்பான், செத்து போவான் பேசுறாரு. நடுநடுங்கிட்டாங்க. ஏன்? பேசும் பொழுது சாதாரண பேசல. இந்த உலகம் இதுவரைக்கும் காணாத
இதுவரைக்கும் அனுபவித்திராத, இதுவரைக்கும் கண்டிராத இடி முழக்கங்களோடு அவர்களோடு பேசினாங்க. ஐயோ, இவ்வளவு பயங்கரமான ஆளா இவரு என்ற ஒரு பிக்சர் பிதாவை குறித்து யூதர்களுக்கு இருந்தது. எங்க பிதா என்று சொல்றாங்க. ஆனா இன்னொரு நிலைப்பாடுல எப்படி இருந்தாங்கன்னா, இந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், எங்களை அழைத்த தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன் தான், இல்லை என்று நாங்க மறுக்கலாம். ஆனால் இவர் பயங்கரமானவர் என்ற நிலையில இருந்தாங்க. நாங்க பிரச்சனைக்குள்ள போகும்போது எங்களை பாதுகாக்கிற உண்மைதான், ஆனா பயங்கரம். இந்த தேவன் அன்புள்ளவர் என்பதை பற்றி, கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் என்பதை பற்றி இந்த நாளில வாழ்ந்த ஜனங்கள் மாத்திரம்தான் அறிந்து கொண்டார்களே தவிர, ஆகமங்களில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள் இவங்களுக்கு ஒரு புத்தக, ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தது, புக் இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த தேவன் பயங்கரமானவர். அரக்கனுக்கு ஒப்பமே அவங்க பார்க்கிறாங்களோ இல்லையோ, அரக்கனுக்கு எப்படி பயந்தாங்களோ அதற்கு ஒப்பமையாக தேவனையும் அப்படி பார்த்துட்டாங்க. ஆனா நல்ல தேவன், இரக்கத்தின் தேவன் என்பதை அறிந்தும் இருந்தாங்க. அதே சமயத்துல பயப்படுகிற பயம் தொடநடுங்கிற நிலையில இருந்தது அந்த சமுதாயம். அப்படிப்பட்ட கட்டமைப்பு உள்ள யூத ஜனங்களா இருந்தாங்க அவங்களுக்குள்ள. நீங்க நெகேமியா 1:11 வாசிக்க முடியும். நெகேமியா 1:11 நீங்க என்ன செய்ய முடியும், அதை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அவங்க சொல்றாங்க, உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருந்தேன். என்ன கவனிக்கல, நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறேன்னா எவ்வளவு க்ளோஸ். அவனே பயப்படுறான். அப்படின்னா வெளியில உள்ள மனுஷன் எப்படி பயப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட நிலையில இருந்திருப்பான். அப்ப ராஜாவுடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ண வேண்டும் என்றால் ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்கு, கொடுமையா இருந்திருக்கு. ஆமே, அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தாங்க. அப்ப நம்முடைய தேவனை பற்றிய ஒரு வெளிச்சம் எப்ப உண்டாச்சுன்னா, அவர் தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பது நிமித்தமாக, வழிநடத்துவது நிமித்தமாக, அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற அந்த வழிநடத்தல் மூலமாக, மோசே அந்த நடவடிக்கைகள் மூலமாக, இந்த தேவன் கொடூரமான கோபம் கொண்டவர். உக்கிர கோபம் அவருக்கு இருக்கு, மகா பயப்படத்தக்கவர் தான், என்றாலும் அன்புள்ளவர் என்பதை இன்னொரு பாட்டு அவங்க அறிந்து கொண்டாங்க. இஸ்ரவேலை வழிநடத்தல அந்த வழிநடத்தல் மூலமாக. சரியான தேவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. ஐயோ, பேசும்போதே இடிக்கிற மாதிரி, உலகமே இடிஞ்சு தலையில விழுற மாதிரி சத்தமா இருக்கு. ஐயோ மோசே, தேவன் எங்கள்கிட்ட பேசலாம், நான் பேசினா நாங்க செத்து போயிடுவோம், நீர் பேசு. தேவன் உங்கள்கிட்ட பேசட்டும், உன்கிட்ட பேசட்டும், நீ என்கிட்ட பேசு. எதுக்கு பேசுறாரு? இவர்களை வாழ வைப்பதற்காக இவங்களோடு பேசுனாங்க. ஆனா இவங்க கேட்கல. மோசே, நீ மாத்திரம் பேசு, தேவன் உன்னோட பேசட்டும், தேவன் பேசுற எங்கள்கிட்ட பேசு. I am that I am, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்குள்ள இரக்கத்தினுடைய எல்லை இல்லா இரக்கம் அவர்கிட்ட இருக்கு என்பதை அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. எப்ப இயேசு வெளிப்பட்டாரோ அப்போ அந்த இரக்கத்தின் தேவனுடைய எல்லையற்ற அந்த இரக்கத்தை அவர்கள் மாத்திரமல்ல, நாமும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவநாயகத்தை, இந்த இரக்கத்தை அந்த I am that I am குள்ள எப்படி இருக்குன்னா, லிமிட்லெஸ் ஆக தேவநாயகத்தை இருக்கு. சமுதாயம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த சமுதாயம் நீரினால் அழிக்கப்பட்டுருச்சு. அதற்கு பின்பு வந்த ராஜாக்கள் எமோரியர், எபூசியர், கிர்காசியர், ஏவியர், ஏத்தியர், கானானியர், இவங்கெல்லாம் அவங்க நிலையில இல்லைனாலும், இவங்க சைஸுக்கு அவங்கள போல தோற்றம் இல்லைனாலும் கூட அப்படிப்பட்ட நிலையில இவங்க என்ன செய்றாங்க, இரக்கமற்ற நிலையில அரக்கர்களா இருந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ராஜா இந்த நாட்களில் இருக்கக்கூடிய இந்த வார் ஆஃப் பிரிசனர், அதாவது இந்த போர் கைதிகள் எப்படி துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு சொன்னேன். அந்த காலத்தில் நான் போர் கைதியாய் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் என்றால், அந்த நாட்களில், நோவாவின் நாட்களில் இருக்கக்கூடியவர்கள் பாபிலோனியர்கள் மிக கொடூரமானவர்கள். நெகேமியா காலத்தில், இந்த ஆபிரகாம் மோசே காலத்தில் கானானியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர்கள்,
அதற்கு அப்புறம் மனோவா, அவங்க காலத்துல பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், இவங்கெல்லாம் கொடூர குணம் படைத்தவர்களாக, கண்ணுல இருதயத்துல இரக்கம் இல்லை, கண்ணுல பார்க்க முடியாது, கண்ணுல பார்க்க முடியாது. ஆகவேதான் உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கட்டும், உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு இரக்கம் கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக அப்படின்னாங்க. ராஜாட்ட போய் முன்னாடி சொன்னாங்க, உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குமானால், உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமானால் கிடைக்க பண்ணும். ராஜாட்ட முன்னாடிலாம் பேசவே முடியாதுங்க, ப்ராப்பர் சேனல் த்ரூ போக தான் முடியும். அதெல்லாம் ரொம்ப ஹையஸ்ட். ராஜாவை பார்க்கறது, அவர் முன்னாடி நின்று முன்னாடி பேச தலை நிமிந்து பேச முடியாது. தலை நிமிந்து பேசினா வெட்டிடுவாங்க. ராஜாவுக்கு முன்னாடி எப்படி நீ உன் பார்வையை நேரா வைத்து பார்க்கலாம், வெட்டிடுவாங்க, பார்க்கவே முடியாது. தலை குப்புற உணிஞ்சு சத்தம் மாத்திரம்தான் வரலாம், தலையை ஏறெடுக்கவே முடியாது. அவங்க அப்படியே தான் பின்னாடி அப்படியே தான் போகணும். எந்திரிச்சு பார்த்துட்டு ராஜா சொல்ல முடியாது, கண்ட துண்டமா வெட்டி விடுவாங்க. ராஜானா அவ்வளவு பயப்படத்தக்கவர் அவர் என்ற நிலையில அந்த நாட்கள சட்டம் இயற்றப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில தான் அவங்களும் இருந்தாங்க. ஆனா இந்த ராஜா அப்பா அப்படின்னு கூப்பிடலாம், என்னை உண்டாக்கினவர்னு கூப்பிடலாம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. ஆமே, அவர் எல்லையற்றவர், இரக்கத்தில் அவர் எல்லையற்றவர். ஆகவேதான் அவர் சொல்றாரு, என் இரக்கத்திற்கு முடிவில்லை அப்படிங்கிறார். முடிவே இல்லைங்க. எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு குற்றம் செய்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் மீண்டும், நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க 2:11 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. போதும், அடுத்து வாசிங்க 3:7 வாசிங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. போதும், 12 வாசிங்க. 3:12. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். சரி, 4:1 வாசிங்க. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். போதும், 6:1 வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இப்படி தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவனை கோபப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இரக்கமுள்ள தேவனுக்கு இரக்கமற்று இருக்கத்தக்கதாக இவங்க தேவனை வந்து கொண்டு நிறுத்திட்டாங்க. என்றாலும் இரக்கத்தை காமித்தார். ஏன்? அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள, அந்த சந்ததி தெரிந்து கொள்ள இரக்கத்தை பாராட்டி. ரட்சிக்கப்பட்ட பாவம் செய்யலாமா? கூடாது. செய்யறோம், ஆனா மனசு ஐயோ ஏசப்பா நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லி வரும்பொழுது மன்னிக்கிற தேவன் தூக்கி எடுக்கு உடனே கழுவிடுறார், உடனே கழுவிடுறார். பார்வையினால, மனதினால, சிந்தனையினால, இருதயத்தினால எந்த பாவம் செய்தாலும் மரணம் வருந்தி கேட்டு அதற்கப்புறம் செய்யாத நிலையில தேவன்கிட்ட நாம போகும்போதே தெரியும், என்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இவன் அந்த வழியில நடக்க மாட்டான், செய்ய மாட்டான், அவருக்கு நல்லா தெரியும். உடனே எடுத்து தூக்கி கழுவிடுறார். என்ன செய்யறாரு? தூக்கி கழுவுறார். ஏன்? அவர் இரக்கத்தில் எல்லையற்றவர், எல்லையில்லாத இரக்கம் உள்ளவர் அவர். ஆகவே என்ன செய்கிறார்? தூக்கி கழுவுகிறார். ஏன்னா நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்போ பாவம் செய்யலாமா? கூடாதே. ஏன்னா அவர் என்னை இரக்கத்தினால என்னை கழுவி அவருடைய பிள்ளையா வைத்திருக்கிறபடினால இயேசுவிடத்துல நான் போக முடியாத நிலையா ஏற்பட்டுடும். நான் போனாதான் எனக்கு வாழ்க்கையில எனக்கு சமாதானமா இருக்க முடியும். ஏன்னா நான் பாவம் செய்ததுனால அந்த பாவத்துடைய காரியமே என்னை தேவனை விட்டு பின்வாங்கி கொள்ளும். தேவனை விட்டு நான் தூரம் போயிடுவேன். அந்த தூரம் போவது எனக்கு நல்லதல்ல. இயேசுவே. ஆகவே என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகையினால்தான் நான் தேவனிடத்துல இரக்கம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டேன். தேவனிடத்துல ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அல்ல, தேவனிடத்துல நாம் இந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கிருபைக்கு, ரட்சிப்பிற்கு இன்னொரு பதம் என்னன்னா இரக்கம். தேவனிடத்துல என்ன பெற்றிருக்கிறோம்? இரக்கத்தை பெற்றோம். எப்படி இரக்கத்தை பெற்றோம்? நான் கொலைகாரனா இருக்கிறேன்,
நான் தேவனுக்கு விரோதியா இருக்கிறேன், நான் தேவனுக்கு சத்ருவா இருக்கிறேன், நான் தேவனுக்கு எதிராக இருக்கிறேன். ஆகவே நான் எதிராக இருக்கிற நான், விரோதியா இருக்கிற நான் சத்ருவா இருக்கிற நான் இப்பொழுது அவளை பிள்ளை என்று இருக்கிற ஏன் எப்படி இருக்க முடிகிறது என்றால் அவருடைய இரக்கம் என்னை பிள்ளையாக மாற்றிவிட்டது. என்னை சத்ரு என்று இருந்த நான், பகைஞன் என்று இருந்த நான் நண்பனாக என்னை மாற்றிவிட்டது. இதுதான் ஆமென். அப்போ அவருடைய பெயர்ல நான் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற காரியத்துக்குள்ள இரக்கமும் இருக்கிறது. அந்த இரக்கம் எப்படிப்பட்ட நிலையில, எல்லையற்ற நிலையில. இதுதான் தேவன் எனக்கு பாராட்டின மிக அற்புதமான ஒரு அதிசயமான காரியம். இன்னும் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கிற அந்த காரியத்துக்குள்ள என்னென்ன காரியத்துக்குள்ள அவர் பயணிக்கிறார், அவருடைய பண்புகள், அவர் கேரக்டர்லாம் எப்படி இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடுவோம் அந்த காலவல்ல. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தையை ஆண்டவரே, அதற்குள்ள இருக்கக்கூடிய உம்முடைய கேரக்டரை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, இரக்கத்தில் எல்லையற்றவர் என்பதை அறிந்து கொள்ள, இரக்கம் என்கிற அந்த உணர்வை ஒரு உருவகப்படுத்தணும்னா இயேசு என்று உருவகப்படுத்தலாம். அந்த இரக்கத்தை இந்த பூமியில மனிதனாக அவதரித்து இரக்கம் பாராட்டபடியாக, அந்த இரக்கம் எங்களுக்காக மரித்தபடினால, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தபடினால, இந்த இரக்கம் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமே. நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை, இரக்கத்தை இயேசுவாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி. வலைதளங்களை, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இரக்கமாகிய உம்மை பெற்றுக்கொள்ள, உம்மை அடைய, அந்த இரக்கம் அவர்களுக்குள்ள கிருபை செய்வதாக என அறிக்கை செய்கிற தீர்மானிக்கிறேன். எங்க சபையில புதிதாக வந்தவர்கள் ஆண்டவரே, அந்த இரக்கத்தை பெறத்தக்கதாக அவர்களுக்குள்ள நீங்க கிரியை செய்து இரக்கம் ஒரு வெகுமதியாக பெற அவங்களுக்கு உதவி செய்தமைக்காவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உலகத்துல இருக்கிற எல்லா மருத்துவமனைகளிலும் ஆண்டவரே, நோயோடு வியாதியோடு மரண படுக்கையில ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இரக்கத்தின் தேவன் அவர்கள் மேல் மனது உருகி அவர்களுடைய நிலையை ஆண்டவரே இரக்கம் என்கிற ஒரு சொல்லினால ஆண்டவரே வியாதிகளை, மரண படுக்கையை மாற்றி சுகத்தினால, ஆரோக்கியத்தினால முடிசூட்டி அவர்களை விடுதலை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்த, காத்து நன்மையினால முடிசூட்டி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்க எல்லாரும் காணிக்கை ஆராதனையில பங்கு பெற்று அவருக்கு காணிக்கையினால, முதல் பலனினால அவரை ஆராதனை செய்க. அந்த ஆராதனை நீங்களும் பங்கு பெறுங்க. எங்க சபையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரையில தெரிகிற இந்த வங்கி எண்ணிற்கும் ஜிபேக்கும் நீங்க இந்த காணிக்கை ஆராதனை செலுத்தி அதில் பங்கு பெற உங்கள் யாவரும் கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.